கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்துகிறோம். பாருங்க, கடந்த சில நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்துச்சு. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு பேரணி நடக்குது. பேரணின்னா அது ஊர்வலம் நடக்குது. என்ன ஊர்வலம் தெரியுமா? ஓரணி சேர்க்கையாளர்களுடைய ஊர்வலம். அப்போ எருசலேம் இஸ்ரேல் தேசம் புண்ணிய பூமியா? ஏன் அந்த கர்த்தர் அந்த தேசத்தை ஏற்கனவே பலமுறை அவங்கள ஒப்பு கொடுத்தாரு, தீமைக்கு ஒப்பு கொடுத்தாரு, அதை ஏன் அழிச்சாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, மற்ற ஜனங்களை காட்டிலும் கேவலமான காரியங்களை வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கேவலமான காரியங்களை செய்கிறேன். இப்போ பாருங்க, ட்ரம்ப் சொன்னார், நான் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ இஸ்ரேலில் போட வச்சுருக்காங்களாம் ட்ரம்புக்கு, நம்மளை ரட்சிக்கிறவர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போட வச்சுருக்காங்க. நம்மளை விடுவிப்பவர் இவர் தான் சொல்லி போட வச்சுருக்காங்களாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ யாரை நம்புகிறாங்க? ஒரு மனுஷன். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலை, வேறொருவன் என் நாமத்தை கருத்து கொண்டு வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. இப்போ அது நடந்துக்கிட்டு. அப்போ பாருங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் கர்த்தர் இன்றைய நாளிலும் இவ்வளவு ஒரு துன்பமான காரியங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போன காரணம், அவங்க இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனை முழுமனதோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.